இரக்கமும் கிருபை நிறைந்த அன்பின் பிதாவே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த நாளின் காலை வேளையில என் தேவனுடைய சமூகத்திற்கு வரும்படியாக என் தேவன் எங்களுக்கு ஜீவன் கொடுத்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். நன்றி உள்ள இருதயத்தோடு வந்து உம்மை ஆராதிக்கும்படியாக என் தேவன் பாராட்டின தயவுக்காய் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, இந்த நாளில் ஆண்டவரே உம்முடைய ஊழியத்துக்காக நாங்கள் காணிக்கை தரும்படியாக என் தேவன் எங்களை ஆசீர்வதித்தீரே. ஆண்டவரே, எங்கள் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்தீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறேன். நீர் கொடுத்த ஆண்டவரே வருமானத்தில் இருந்து ஒரு சிறு பங்கை என் தேவனுக்கு கொடுக்கும்படியாக, என் தேவனுடைய ஊழியத்துக்கு கொடுக்கும்படியாக என் தேவன் எங்களை உற்சாகப்படுத்தினீங்களே, உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. கொடுத்த கரங்களை ஆசீர்வதிப்பீராக. இன்னும் உற்சாகமாய் கொடுக்கும்படியாக உம்முடைய மக்களை ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த காணிக்கை ஆண்டவரே செல்லுகிற இடத்துல ஆண்டவரே, அந்த பிரதேசத்துல என் தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காய், என் தேவனுடைய ராஜ்யத்தின் விரிவாக்கத்துக்காய் செயல்படுகிற எல்லா காரியத்திலும் தேவனுடைய ஆளுகை இருக்கும்படியாக ஆண்டவரே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அறிவிப்பு கூறும் பொழுது குழந்தை டெடிகேஷன் கொண்டு வந்திருக்கும் பெற்றோர்கள் குழந்தைகளை முன் கொண்டு வரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இன்று ஆராதனை முடிந்ததும் சகோதரிகள் கூட்டம் மேலே உள்ள சென்ட் ஜான் சாப்பலிலே 10:30 முதல் 12:30 வரை நடைபெறும். ஆகவே நம்முடைய காலை ஆராதனை முடிந்த பிற்பாடு சகோதரிகளுக்கான கூட்டம் மேலே உள்ள சென்ட் ஜான் சாப்பலிலே 10:30 முதல் 12:30 வரை நடைபெறும். அதில் நம்ம இருக்கும் சகோதரி ஜெபகுமார் அவர்கள் குடும்பங்களுக்கு ஏற்ற ஒரு ஆலோசனை செய்தியை கொடுக்க இருக்கிறார்கள். தயவு செய்து அனைத்து சகோதரிகளும் இதில் கலந்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இன்று ஆராதனை முடிந்ததும் சிறுபிள்ளைகளுக்கான ஸ்கிரிப்சர் கிளாஸ் வழக்கம் போல நடைபெறும். திங்கள் மாலை ஆராதனையிலே தேவ ஊழியர் குடும்பங்களுக்கான தேவ செய்தியை கொடுக்க இருக்கிறார்கள். சபையில் உள்ள அனைத்து குடும்பங்களும் சகோதர சகோதரி, இட் இஸ் அ காமன் மீட்டிங் சொன்ன பிரகாரம் ஏதோ குடும்பங்களுக்கான செய்தி. ஆகவே குடும்பங்கள் மட்டும்தான் கலந்து கொள்ள வேண்டும் என்று அல்ல, அனைவரும் யங் அண்ட் ஓல்ட் சகோதர சகோதரிகள், மேரிட் அண்ட் அன்மேரிட் சபையில் அனைவரும் இதில் கலந்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். திங்கள் மாலை 8:30 முதல் 10:15 வரை இதே இடத்துல நடைபெறும். நோட்டீஸிலே செவ்வாய்க்கிழமை சகோதரர் கூட்டம் என்று போடப்பட்டுள்ளது, ஆனால் அது கேன்சல் ஆகியுள்ளது. ஆகவே செவ்வாய்க்கிழமை சகோதரர் கூட்டம் மாலை கூட்டம் நடைபெறாது. அன்று சகோதரர் அபுதாபி தமிழ் கிறிஸ்டியன் ஃபெலோஷிப்பிலே தேவ செய்தியை கொடுக்க இருக்கிறார்கள். இன்று மதியம் துபாய் ஹார்வெஸ்டர்ஸ்லே 3 முதல் 6 உள்ள கூட்டத்திலும், மாலை தமிழ் ஃபுல் காஸ்பல் சபையிலே 6 முதல் 8 உள்ள கூட்டத்திலே தேவ செய்தியை கர்த்தருடைய தாசன் பகிர்ந்து கொள்ள இருக்கிறார்கள். நாளை சனிக்கிழமை இதே இடத்துல டீம் ரிட்ரீட் ஒன்று நடைபெற உள்ளது. அது 9 முதல் பகல் 1 மணி வரைக்கும் இருக்கும். காலை 9 முதல் பகல் 1 மணி வரைக்கும் இருக்கும். அதில் கர்த்தருடைய தாசர்கள் மற்றும் சகோதரி பிள்ளைகளுக்கு ஏற்ற ஆலோசனை கொடுக்க இருக்கிறார்கள். ஆகவே பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை அனுப்பி வைக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்ளப்பட்டீர்கள். டேக் அவே லஞ்ச் வில் பி சர்வ்ட். மட்டுமல்ல மற்றும் பல தமிழ் சபைகள் மற்றும் மலை சபைகளில் பிள்ளைகளும் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். ஆனால் இந்த கூட்டத்துக்காக சபைகள் ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்ளப்பட்டீர்கள். சனிக்கிழமை காலை உபவாச கூட்டங்கள் இந்த மாதம் நடைபெறாது. ஜனவரி 4 முதல் மீண்டுமாக ஆரம்பிக்கப்படும். 2வது வாரம் நடைபெறும் சகோதர சகோதரிகள் கூட்டம் இந்த மாதம் அடுத்த வாரம் நடைபெறாது. 2013க்கான கேலண்டர்கள் சபையிலிருந்து வெளியிலே வைக்கப்பட்டுள்ளது. தமிழ், இங்கிலீஷ் மற்றும் மலையாளம் மற்றும் தமிழும் இங்கிலீஷும் கலந்த கேலண்டர்ஸ் வெளியிலே கொண்டு நீங்கள் வாங்கி பலன்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அடுத்த வார காலை 6 கர்த்தருடைய பந்தி ஆசிரிக்கப்படும். பைபிள் கிறிஸ்துவில் மிகவும் சிறப்பாக செய்திருக்கிறார்கள் சபை மக்கள். நாம் யுஏயிலே நம்முடைய சபை முதலாக வந்துள்ளது. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்த வாரத்தில் மாக்கள் அறிவிக்கப்படும். ஜெப சுற்றறிக்கை ஆயத்தமாக உள்ளது. சகோதரர்கள் சகோதரி ஸ்டீவிடம் சகோதரி எட்வர்டிடம் வாங்கி செல்லும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். கிறிஸ்துமஸ் கெட் டுகெதர் டிசம்பர் 17ஆம் தேதி மாலை நடைபெறும். இப்பொழுதும் நம்மத்தில் சைல்டு குழந்தைகள் நாம் பிரதிஷ்டை செய்ய இருக்கிறோம். இது ஞானஸ்தான ஆராதனை அல்ல, பெயர் வைக்கும் ஆராதனை அல்ல. பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு அழகான பெயர்களை வைத்திருக்கிறார்கள். அருமையான தம்பி சுபாஷ் கிரேஸ் தம்பதிக்கு தேவன் கிருமையாக ஒரு பெண் குழந்தை பேபி கேர்ள் ஜெனட் சுகி தேவன் கொடுத்திருக்கிறார். அவ்வாறே அருமையான சுசில் மற்றும் பிரீத்தி மார்கரெட்டுக்கு தேவன் கிருபையாக, நெத்தானியல் இதன் கிருபையாக தேவன் கொடுத்திருக்கிறார். பிள்ளைகள் சில ஆலோசனை
ஆல்வி நீங்கள் அதை வாங்கிக்கோங்க. சில காரியங்கள் கர்த்தருடைய தாசன் பிள்ளைகளை பிரதிஷ்டை செய்ய இருக்கிறார்கள். பெற்றோரிடம் சில கேள்விகளை மட்டும் நாம் கேட்க இருக்கிறோம். இது ஏற்கனவே சொன்னபடி ஞான ஸ்நான ஆராதனையில் இது பிரதிஷ்டை. என்னது? அதாவது இந்த குழந்தையை நாங்கள் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாக பயபக்தியோடு தேவன் கிருபையாக கொடுத்திருக்கிற இந்த குழந்தையை கர்த்தருக்கேற்ற போதனையிலும் சிக்ஷையிலும் வளர்ப்போம் என்று நீங்கள் தேவனுக்கு முன்பாக மணவாட்டியா சபையில இந்த பிரதிஷ்டையை நீங்கள் எடுக்கிறீர்கள். சில கேள்வி. கிறிஸ்தவ நல்லெறிகளை குழந்தைகளுக்கு முன்பாக அவருடைய ஜீவிதத்தில் கடைபிடிப்புகளாக இருப்பீர்களா? இக்குழந்தையின் ஜீவியத்தில் கிறிஸ்தவ நல்லெறிகளையும் ஒழுக்கத்தையும் கிறிஸ்தவ அன்பையும் உருவாக்கிட உங்களே தேவ சமூகத்திலே தத்தம் செய்கிறோம் என்று தேவனுக்கு முன்பாகவும் அவருடைய மணவாட்டியாக சபைக்கு முன்பாகவும் வாக்கு கொடுக்கிறீர்களா? தேவன் பரிபூர்ண சித்தம் அவருடைய பரிபூர்ண வழியிடத்தில் இக்குழந்தையின் ஜீவியத்தில் நிகழ்ந்திட உங்களை முதலில் தேவ சித்தத்துக்கு ஒப்புக் கொடுக்கிறீர்களா? தேவன் தாமே உங்களுடைய வாக்கை காப்பாற்ற கிருபை செய்வாராக. கர்த்தருடைய தாசன் பிள்ளைகளை பிதா குமார் பாசனை பிரதிஷ்டை செய்வார்கள். எல்லாரும் கரங்களை உயர்த்தி முதலாவது இங்கே வந்திருக்கிற இந்த தம்பதியருக்கு கிருபை கிடைக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்க போகிறோம். பிள்ளைகளுக்கு கிருபையை கொடுப்பதற்கு, இவர்கள் கிருபா பாத்திரங்களாக மாறுவதற்கு முதலாவது அவர்கள் மேலே தேவன் தம்முடைய கரத்தை வைக்க வேண்டிய அவசியம் உண்டல்லவா? ஆண்டவர் இந்த நாட்களிலே, பொல்லாத நாட்களிலே, எல்லாம் மாறிக்கொண்டு போகிற நாட்களிலே, வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிற இந்த உலகத்தின் மத்தியிலே இந்த பிள்ளைகளை வளர்ப்பதற்கு அவர்களுக்கு கிருபை தரும்படியாக ஆண்டவரை நோக்கி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். வல்ல பிதாவே, மகிமையின் தேவனே, நாங்கள் தொழுது கொள்ளும் போதெல்லாம் உடைய பூரண மகிமையோடு இறங்கி வருகிறவரே, உடைய பரிசுத்த நாமத்திலே இந்த அருமையான மக்களை நம்பி தந்திருக்கிற இந்த அன்பு பிள்ளைகளுக்காக நாங்கள் கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். இந்த குட்டி பிள்ளைகளை வளர்க்கும் போது பொல்லாத சத்துரு இவர்களை குறிவைக்காதபடிக்கு ஆண்டவரே, இவர்கள் மேல அம்புகளை அவன் பாய்ப்பதற்கு ஆயத்தமாகும் போது நீரே கேடகமாய், நீரே பாதுகாப்பாய், நீரே உம்முடைய மகிமையிலா பொதிந்து இவர்களை பாதுகாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று சொல்கிறவர் அல்லவா? அப்படியே நீர் பாதுகாக்கும்படியாய் கெஞ்சுகிறோம். இந்த பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக வார்த்தையிலே, செய்கையிலே, நடக்கையிலே, நோக்கத்திலே இந்த பெற்றோர் வாழ்ந்து காண்பிக்கட்டும். ஆண்டவரே, உலகத்தை ஆண்டவரே பின்பற்றி போகிறவர்களாக அல்லாமல் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாக இவர்களுக்கு காண்பிப்பதற்கு வேண்டிய கிருபை இவர்கள் மேல பெருகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த போதகர்கள் இந்த பிள்ளையை கையிலே ஏந்தி இருக்கிற அதே நேரத்தில் நீர் பாலகனாக வந்தபோது அந்த சிமியோன் என்கிற தேவ மனிதன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராக ஆண்டவரே அந்த தொட்டது போல உம்முடைய பிள்ளைகள் மேல தேவ கிருபை தங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்மையானவைகளை எந்த ஈவும் பரத்திலிருந்து வருகிறதுனால இந்த ஈவும் பரத்திலிருந்து வந்து என்கிற நினைவோடு கூட இந்த பிள்ளைகள் வளர்க்கப்பட கர்த்தர் கிருபை செய்யும்படியாக ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். தொடர்ந்து கர்த்தருடைய தாசன் தேவ வார்த்தையை நமத்திலே பகிர்ந்து கொள்வார். மீண்டுமாக இந்த கால வேளையிலே தேவ சமூகத்திலே அவரை கூடி ஆராதித்து நம்மை அவருக்கு முன்னதாக நிறுத்துவதற்கு வல்லமையுள்ளவருடைய சன்னிதானத்திலே கூடி வந்திருக்கிறவங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக தேவனுடைய வார்த்தைகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதனுடைய பெரிய நோக்கம், எப்படியாகிலும் கரை திரை இல்லாத, பிழை இல்லாத ஒரு சபையாக இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரும் நிறுத்தப்பட வேண்டும் என்கிற ஒரு பெரிய ஆதங்கத்தோடும் ஒரு உரிமையோடும் உங்கள் மத்தியில் இருப்பதற்கு தேவன் தந்திருக்கிற இந்த சுதந்திரத்திற்காக, இந்த சபையின் ஊழியர்களுக்காக, அனைத்து தேவ பிள்ளைகளுக்காக நாங்கள் நன்றியுடையவர்கள்.